KP சுந்தராம்பாள் இந்த பெயரை இன்றைய தலைமுறையினர் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டார்கள். தமிழகத்தின் தனித்துவமான அடையாளங்களில் ஒருவர் திரு KP சுந்தராம்பாள் அவர்கள். சிறு வயதில் பிழைப்புக்காக ரயிலில் பாடிக்கொண்டிருந்தவர் நாடகத்தில் கால் பதித்து பின்னர் நந்தனார் திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமானார். ஔவையார் படத்தில் நடித்ததற்கு தமிழ் சினிமா வரலாற்றில் முதன்முறையாக 1 லட்சம் சம்பளம் வாங்கியவர். அவர் பிறந்த ஊரான கொடுமுடியில் ஒரு திரையரங்கம் கட்டினார். அதன் திறப்பு விழாவுக்கு அன்றைய முதல்வராக இருந்த கருணாநிதி, சினிமாவில் முடிசூடா மன்னனாக விளங்கிய MGR, ஜெயலலிதா ஆகிய மூவரும் கொடுமுடி வந்து அவர் வீட்டில் தங்கி திரையரங்கை திறந்து வைத்தனர். பின்னாளில் MGR முதல்வரானார். அதற்கடுத்து ஜெயலலிதாவும் முதல்வரானார். 3 தலைவர்கள், 3 முதல்வர்கள் திறந்து வைத்த திரையரங்கம் அது. அதை வெறும் திரையரங்கமாக மட்டும் பார்க்க கூடாது. KP சுந்தராம்பாள் அவர்களின் நினைவகம் அந்த திரையரங்கம். அவர் வெறும் நடிகை, பாடகி மட்டுமல்ல, சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர். இந்தியா பாகிஸ்தான் போரின் போது நேரில் சென்று இந்திய வீரர்களை உற்சாகப்படுத்தி நிதி திரட்டி கொடுத்தவர். அவர் வீட்டில் காந்தியே உணவருந்தி இருக்கிறார். இப்படி பல பெருமைகள் கொண்ட அவர் பெயரில் உள்ள திரையரங்கம் இன்று இடிக்கப்பட்டு விட்டது. அது இடிக்கப்பட்டது பெரும் துயரம். அந்த ஊரின் அடையாளம் KPS திரையரங்கம். மற்ற தலைவர்களின் நினைவகங்களைப் போல அதை போற்றி பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும். தவறிவிட்டோம்.